ஐயா நாட்டு விளையாட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் தந்தை பெரியப்பா கல்லல் மேற்கொண்டிய திமுக வாழ்க. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக உங்களால் உங்களுடைய பேராதரவோடு தொடர்ந்து இந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற நான் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு பயணியர் நிழற்படையை இங்கே அமைப்பதற்கான நிதியை ஒதுக்கி தந்தேன். அதை நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய நேரடி மேற்பார்வையில் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்கள் அனைவர் முன்னிலையிலும் சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. பட்டமங்கலம் நாட்டின் தலைநகரம், பல்வேறு சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வந்து செல்லக்கூடிய மக்கள் வந்து செல்லுகின்ற ஒரு மையப்பகுதி. இந்த மையப்பகுதியில் நீண்ட நாளாக நம்முடைய கிளைக்கழக நிர்வாகிகள், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிய செயலாளர் மூலமாக ஒரு நிழற்படை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அதற்கான காலம் கணிந்து இப்பொழுது அதனுடைய திறப்பு விழா நடந்திருக்கிறது. பொறியாளர் அவர்களையும் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் அவர்களையும் மேலப்பட்டமங்கல ஊராட்சி மன்ற நல்ல ஐடியா பண்ணி வணக்கம் சொல்லுங்க ஐயாவுக்கு. ஐயாவுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வெரி குட் வெரி குட். சரி இருக்கும். ஊரக வளர்ச்சித்துறை புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் திறப்பு விழா மற்றும் நாடக மேடை திறப்பு விழா சிராவையில் ஊராட்சியில் நடைபெற்றிருக்கிறது. அதுக்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், வரவேற்புரையாற்றிய திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, அன்பார்ந்த சிராவையில் கிராம பொதுமக்களே, இன்றைய தினம் சிராவையில் ஊராட்சி பொறுத்த வரைக்கும் 2 வேலைகள் திறப்பு விழா காணப்பட்டது. ஊராட்சியின் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் 2020-21 MGNRGS திட்டத்தின் மூலமாக 22 லட்சம் மதிப்பீடில் கட்டப்பட்டு அது இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவா காந்தியடிகள் அந்த சந்திப்புக்காக உள்ள ஸ்கூல் அங்கே தான் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் அந்த கட்டிடம் கட்டப்பட்டு இருக்கு. அதனால் அந்த கூட்டரங்கத்துக்கு நம்ம பேரே ஜீவா காந்தி கூட்டரங்கம் அப்படின்னு பேர் சூடியிருக்கோம். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்.
நடைபெறுகின்ற இரு நிகழ்ச்சிகளில் குறிப்பாக 23,57,000 மதிப்பிலான ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் 8,50,000 மதிப்பிலான இந்த கலையரங்கத்தையும் நம்முடைய ஊராட்சிக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கிறது. ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலும் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னதான் நிதி நெருக்கடி இருந்தாலும் கிராம பகுதிகளில் நகர்ப்புறங்களுக்கு இணையான வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்பதில் முனைப்பான பல திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்று என்பதை நான் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது நம்முடைய ஸ்ராவயல் ஊராட்சியை பொறுத்தவரையில் ஸ்ராவயல் மற்றும் மருதங்குடி இதிலே சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இந்த ஊராட்சிக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 7,32,00,000 ரூபாய்க்கான பணிகள் நடந்திருக்கிறது. மரியாதைக்குரிய இந்த தொகுதியினுடைய காவலர், எங்களுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் சார் நம்ம ஊராட்சியில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்டம் 2019-20 மூலமாக கிட்டத்தட்ட 19 லட்சம் மதிப்பீடில் வந்து இந்த கட்டிடமானது கட்டப்பட்டு இனிமேல் வந்து நம்மளோட ஊராட்சி மன்றத்தோட செயல்பாடுகள் எல்லாமே இந்த கட்டிடத்தில் தான் இருக்கும். மேலும் இந்த ஊராட்சியில் வந்து 2021-22 23-24 ஆண்டு வரைக்கும் 1,68,00,000 மதிப்பீடிலான வேலைகள் வந்து நடைபெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் திட்ட இயக்குனர் பேசும்போது சொன்ன மாதிரி இன்னும் ஊராட்சிக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றது ஊராட்சி மன்றம் மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றி மாவட்ட நிர்வாகத்திடவும் அமைச்சர் மூலமாகவும் இல்லை டைரெக்டாக மாவட்ட நிர்வாகத்திடவும் நீங்கள் தெரிவிக்கும் போது அதிலும் குறிப்பாக நம்மை போன்ற கிராம பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நகரங்களுக்கு இணையாக கிடைத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி விரும்பக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கிராமங்கள் தழுவிய கிராமங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்காக பெருநிதியை ஒதுக்கி தந்து அது இன்று மக்களுக்கு பயன்களாக சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட காலையில் தொடங்கி இது போன்ற பல நிகழ்ச்சிகள், இது 6வது நிகழ்ச்சி, தொடர்ந்து மக்களை சந்திக்கின்ற இது போன்ற நிகழ்ச்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இங்கே நம்முடைய அரமனைப்பட்டி ஊராட்சியில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய அலுவலகம் செயல்படுவதற்கு எல்லா வகையிலும் வசதிகள் நிறைந்த ஒரு அலுவலக கட்டடம் இங்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டடம் என்னன்னா ஒரு நிர்வாகம், ஒரு கிராமத்தில் ஒரு ஊராட்சியில் நல்ல நிர்வாகம் நடக்கணும் அப்படின்னா அந்த நிர்வாகம் இருந்து செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கான வசதிகளை, என்னதான் ஆட்சிக்கு வீடு இருந்தாலும் வாசல் இருந்தாலும்
பல பேர் அவங்க வீட்டுக்கு கூட போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் ஒரு பொதுவான இடம், அலுவலகம், அனைத்து அடிப்படை வசதிகளையும் உள்ளடக்கிய அலுவலகமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அனைத்து ஊராட்சிகளுக்கும் இது போன்ற அலுவலக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்ற முடிவெடுத்து அதிலும் செயல்படுத்தி வருகிறோம். இன்னும் கூடுதல் சிறப்பாக எப்படி தமிழக அரசுக்கு தலைமைச் செயலகம் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய கொஞ்சம் வெயில் இருக்கு.